வானிலை அறிக்கை தேதி நவம்பர் 17, 2025 இரவு 9 மணி நிலவர தகவல்கள். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் நோக்கி நகர்ந்து கொண்டே உள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், இராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் விட்டு விட்டு மழை பதிவாகி வருகிறது. தெற்கு டெல்டா பகுதியில் அனைத்து இடங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று இரவு முழுவதும் கனமழை வாய்ப்பு உள்ளது. இன்று இரவு சென்னை முதல் இராமேஸ்வரம் வரை அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்கள், மேற்கு மற்றும் உள் மாவட்டங்களில் நாளை நவம்பர் 18, 2025 முதல் மழை பரவலாகும். சென்னை மழை வரவில்லை என்று நினைக்க வேண்டாம், தாமதம் தவிர விலகவில்லை, மழை பெய்யும். காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா பக்கத்தில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் வரும் போது டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டே இருக்கும். அதுமட்டுமின்றி கடலோர பகுதிகளில் போன்ற அனைத்தும் இடங்களிலும் மழை உறுதி. பள்ளி மாணவர்கள் எதிர்பார்ப்பு மழை நாட்களில் பள்ளி விடுமுறை விடப்படுமா என்று சில மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு உள்ளதன் காரணமாக பள்ளிகள், கல்லூரிகள் மழைக்கால விடுமுறை விட வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஆகையால் 18ஆம் தேதி விடுமுறை குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் விடுமுறை குறித்து அறிவிப்பு வரும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்க்க செய்தி சேனல்களை கவனிக்க. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழையை எதிர்பார்க்கலாம். அடுத்த வாரம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கும். அந்த காற்று சுழற்சி புயலாக மாற வாய்ப்பு இருக்கலாம். அப்படி புயல் வந்தால் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு உள்ளது. நாகப்பட்டினம் மரக்காணம் இடையே கரையை கடக்க வாய்ப்பு இருக்கலாம். இது இன்று உள்ள தற்போதைய தற்காலிக கணிப்பு. தொடர்ந்து அப்டேட் தெரிந்து கொள்ள புயல் தூதுவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்கள். நன்றி. வானிலை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது. இணைந்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளுக்கு புயல் தூதுவன் சேனலில்.